என்னது இவங்கெல்லாம் தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியிலே செஞ்சுரி விளையாசிருக்காங்களா அப்படின்னு உங்களை யோசிக்கக்கூடிய 4 இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1 பிருத்வி ஷா. 18 வயசுலேயே வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 2018ஆம் ஆண்டு பிருத்வி ஷா அறிமுகமாக இருந்தார். அந்த முதல் போட்டியிலேயே அவர் 99 பால்லே சதம் விளாசி 154 பாலுக்கு 134 ரன்களை அடிச்சிருந்தார். நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவருடைய ஒழுங்கீனங்கள் காரணமாக அவரால் இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம்பெற முடியல. முதல் போட்டியிலே டெஸ்ட் சதத்தை விளாசிய ஒரு வீரர் அப்படிங்கிற சாதனையை இப்போ வரைக்கும் அவர் வச்சிருக்காரு. நம்பர் 2 ஸ்ரேயஸ் ஐயர். மக்களின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் 2021ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில் தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகி இருந்தார். அந்த போட்டியில் அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆடி செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தார். முதல் போட்டியிலேயே 105 ரன்களை அந்த போட்டியில் அவர் அடிச்சிருந்தார். நம்பர் 3 சுரேஷ் ரெய்னா. இப்போ வரைக்கும் இந்திய பேட்ஸ்மேன்கள்லேயே அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னால் அது சுரேஷ் ரெய்னா தான். சுரேஷ் ரெய்னா முதல் முறையாக 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த போட்டியில் அறிமுகமாகி இருந்தார். அந்த முதல் போட்டியிலேயே அவர் சச்சின் டெண்டுல்கர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 286 பார்ட்னர்ஷிப் ரன்களை கோச்சிருந்தார். அதோட அந்த மேட்ச்ல அற்புதமா ஆடி சதம் விளாசி 228 பாலுக்கு 120 ரன்களை அடிச்சிருந்தார். இதனால அந்த மேட்ச்ல 700 ரன்களுக்கு மேல அடிச்சிருந்தாங்க இந்திய அணி. இப்படியாக முதல் போட்டியிலேயே தான் யாருன்னு நிரூபிச்சவர் தான் சுரேஷ் ரெய்னா. நம்பர் 4 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக 2023 தன்னுடைய 21 வயசுல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவர் அறிமுகமாகி இருந்தார். அந்த போட்டியில் ரோஹித் சர்மா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 200 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் ரன்களை கூச்சிருந்தார். அந்த போட்டியில் அவர் 171 ரன்களை அனாயாசமாக கூச்சிருந்தார். அந்த ஒரு நாக் மூலமாகவே இந்தியாவின் அடுத்த எதிர்காலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறைசாற்றி இருந்தார்.